தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு தான் சார் மகளாக பிறக்கணும். அப்பாவுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அது வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இருக்கணும். இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வந்து வாழவே இல்லை சார். இப்போ நான் இத்தனை எடுத்தால் தான் எனக்கு வந்து ஒரு 15ஆவது நான் ஆன் பண்ண முடியும் சார். டியூஷன் சென்டர் ஒன்று பெருசாக வைக்கணும். அதில் என்னென்னா சிங்கிள் பேரண்ட் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே மாறிடுச்சு சார். தனியாக வந்து எங்கேயுமே நான் போகல, எல்லாம் தனியாக போக கற்றுக்கிட்டேன். அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏடிஎம் அக்கௌண்ட்டே நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பேங்க் போக கற்றுக்கிட்டது. தங்கச்சியோட படிப்பையும் நான் கொண்டு போகணும், ஏன் படிப்பையும் விடக்கூடாது. அதனால அது எல்லாத்தையும் மொத்தமாக மேனேஜ் பண்ணுற மாதிரி பழகிட்டேன். டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு 3000லேருந்தோ 5000 இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும் சார். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒருவரின் அழகை உருவத்தை கொண்டு தீர்மானிப்பதை பெரிய பம்மாத்து வேலையாக பார்க்கக்கூடிய ஆள் நான். அழகு என்பது அவரின் செயல் வலிமையை பொறுத்தது தான் அப்படிங்கிறத ஆழமாக நம்பக்கூடியவன். அந்த வகையில் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரத்தை தன்னிச்சையாக தோள்களில் சுமக்கக்கூடிய ஒரு ப்ரௌட் ஒர்க்கிங் உமனை தான் இந்த நேர்காணலில் சந்திக்க போகிறோம். டாக்டர் ஆஃப் சண்முகம் கீர்த்தனா அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா அப்பா பேர் வந்து இப்போ நிறைய மக்களோட மனசில் பதிஞ்சிருக்கு. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கூட வந்து சண்முகம் சார் பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்க, கோபி சார் சொன்னதை நிறைய பேர் அவங்க வாயால் மனசார சொல்கிறப்போ இன்னும் கூட சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ அப்பா பேர் பதிஞ்சிருச்சு சார் நிறைய பேரோட மனசில். அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பி தான் சார். அதை தாண்டி நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம், உங்கள் அம்மா வந்து சொன்ன ஒரு பெரிய குறை என்னன்னாக்கா, என் பொண்ணு தூங்குறதே இல்லை சரியா, இந்நேரமும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு கோபி சார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். இப்போ எப்படி லைட்டாக தூக்கம் வருதா? அப்படி இப்போ கொஞ்சம் தைலம் போடுறது நான் கம்மி பண்ணிட்டேன் சார். அதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் யோசிக்கிறதையும் நான் கம்மி பண்ணிட்டேன். அதாவது எப்போவுமே நைட்டு ஃபுல்லாக நான் வந்து பிளான் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் நாளைக்கு பண்ணலாம், பசங்களுக்கு என்ன மாதிரி டீச் பண்ணலாம், எந்த ஒர்க் எப்போது நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து அலோகேட் பண்ணி ஒரு டைம் டேபிள். இப்போ டைம் டேபிளை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் சார். அப்பா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை முதல்ல சொல்லுங்கள். அப்பா தான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் சார் மகளாக பிறக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அது வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது அவ்வளோ எமோட்டானீங்க அந்த நிகழ்ச்சியிலேயே. சேர்த்தே சொல்கிறாங்க, சண்முகம் சார் பொண்ணு, சண்முகம் சார் நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க. அப்போ எங்கள் அப்பாவை யாருமே பார்த்ததில்ல, அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஷோ மூலியமாக நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு ஒரு பேர் அப்பாவுக்கு நான் இப்போ வாங்கி கொடுத்தது நினச்சா சந்தோஷமாக இருக்குது சார். ஏன் அந்த மாதிரியான பாராட்டு கொடுத்தாருன்னு கேட்டிங்களா அவர்கிட்ட? சார் வந்து என்கிட்ட ஒரு 20 to 25 மினிட் கான்வர்சேஷன் நடந்துச்சு சார். அப்போ சார் வந்து எல்லாமே என்கிட்ட பேசினாங்க. நான் பேசுகிற விதம், நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எமோஷ்னல்ங்கிறது அடுத்த பக்கம். எல்லா டைமும் எமோஷ்னல் ஆக மாட்டேன். அப்பா பற்றி பேசினோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, தானாக வந்துடுச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவர் என்கிட்ட பேசின அந்த 20 மினிட்ல சார் என்னை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு இதுக்காக தான் உழைக்குது, இந்த பொண்ணு அப்பா, அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த லிட்டில் பிரின்சஸ் டேட் இல்லைன்னா எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஃபீல் பண்ண முடிஞ்சிது சார். நிறைய குழந்தைங்க அப்படி தான், நிறைய பேர் வந்து பாசம் வச்சிடுறாங்க. இப்போது எல்லா அப்பாவும் குழந்தைய பாசம் வைக்கிறது நேச்சுரல் தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சா அது டக்குன்னு ஒரு நாள் அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா அது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்போவே எல்லாமே கற்றுக் கொடுங்க. எல்லா அப்பாவுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்லமாக குழந்தைய வளங்க, அதே நேரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே கற்றுக் கொடுங்க, கஷ்டத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்பா எப்படின்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் மறைச்சி சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு காமிச்சிருக்காரு. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரா, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிட்டனால எனக்கு தெரியல. இப்போ பார்த்துக்கிற போது தெரியுது, இவ்வளோ அப்பா சஃபர் பண்ணிவிட்டு எப்பயுமே முகத்தில் சிரிப்போடு இருப்பாரே. இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கடைக்கு போனால் கூட எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, அப்பா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போது அப்பாவுக்கு எது தெரியுமா சந்தோஷம், நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சிரிக்கிறோம்ல, அதுதான் அவருக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்து பார்த்து எல்லாமே எங்களுக்காக செஞ்சு அவருக்கான வாழ்க்கையை அவர் வந்து வாழவே இல்லை சார். ஃபுல்லாகவே எனக்காக தான் வாழ்ந்தார். இப்போ என்னென்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா
ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு தான். அப்பா வந்து ஃபஸ்ட்டு டெய்லராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தாங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷனை அப்பா பார்க்கணும். நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் வீட்டில். அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போது என்ன இத்தனை வருஷம் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அந்த இதில் அப்பா கலந்துக்க முடியலையே. கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட்லேயும் அந்த மிஸ்ஸிங் இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். ஆமாம் சார். அந்த வெற்றிடம்ங்கிறது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அந்த நேரத்தில்? அது ஏற்றுக்கவே முடியல சார். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் எப்படி கற்றுக்க போகிறோம், வீட்டை எப்படி பார்க்க போகிறோம், எப்படி என் படிப்பையும் நான் கண்டினியூ பண்ணணும். அந்த இடத்துல வந்து நான் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணேன் அப்போது. அப்புறம் காலேஜ் போயிடுவேன். ரெண்டுத்தையும் நான் ஒன்றா பார்த்தேன். அப்போ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் சார் இருந்தது. அதை தாண்டி இப்போது இதுதான் ரியாலிட்டி. அப்பா வந்து கடவுளாக இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அதையும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால என்னால் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க முடியுது. மூத்த பொண்ணுன்னும் பொழுது நம்ம தான் குடும்பத்தை வந்து அடுத்து கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற முடிவுலாம் அப்போவே எடுத்துட்டீங்க தீர்க்கமா? ஆமாம் சார். கண்டிப்பாக எனக்கு வந்து அம்மாவை வேலைக்கு அனுப்பவும் இஷ்டம் இல்லை. ஏன்னா அப்பா வந்து அம்மாவை பொண்ணு மாதிரி தான் அம்மாவையும் பார்த்துக்கிட்டாங்க. பொண்ணா என்னால் என்ன முடியுமோ எல்லா கடமையும் நான் செஞ்சிட்ருக்கேன் சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 19 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு. அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. 19 இயர்ஸ் அப்பா கூட இருந்தாங்க. நான் யூஜி படிக்கும் போது தான் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னா அணுவா, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அபீம் நானும் படத்தில் வந்து பிரகாஷ் சாரோட கேரக்டர் தான் சார் ஃபுல்லாக அப்பா. அந்த மாதிரி அவ்வளோ பார்த்து வளர்த்து எல்லாமே அப்பா தான் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. நெக்ஸ்ட் டே வந்து அப்பா இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன். தனியாக போக கற்றுக்கிட்டேன். அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏடிஎம் அக்கௌண்ட்டே நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பேங்க் போக கற்றுக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்குறது, க்ராசரிஸ் வாங்குறது, எப்படி நம்ம பிரித்து வைக்கிறது, எந்தெந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது, வீட்டுக்கு எப்படி நேரம் செலவழிக்கிறது, தேவையான ஜாமான்லாம் எப்படி வாங்குறது, தங்கச்சியோட படிப்பையும் நான் கொண்டு போகணும், ஏன் படிப்பையும் விடக்கூடாது. அதனால அது எல்லாத்தையும் மொத்தமாக மேனேஜ் பண்ணுற மாதிரி பழகிக்கிட்டேன் சார். வருமான ரீதியாக வந்து அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்பா வந்து ஒரு அமௌண்ட் ஈட்டியிருப்பாரு, ஒரு பொருள் ஈட்டியிருப்பாரு, அதை உங்களால் இப்போ பண்ண முடியல இல்லையா? ஆமாம். எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாத இப்போது என்னென்னா இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் சார். நிறைய நான் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தேன். ப்ரைவேட் டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 3000 தாம்மா வாங்குறேன், இல்லைம்மா எனக்கு 5000, நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன்ம்மா, எம்எட் முடிச்சிருக்கேன், 9500 தான் வாங்குறேன், அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு, ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு ஒரு 3000லேருந்தோ 5000 இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருக்கும் சார். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் பெரும்பாலும் இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப குறைவான சம்பளமாக வாங்குறாங்க. ரொம்ப குறைவாக வாங்குறேன். ஆனால் வந்து நிறைய ஸ்கூல் அதிகமாக கொடுக்கறதும் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக கொடுக்கறதும் நிறைய இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுத்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். உங்களுடைய லைஃப் டைம் அஸ்பிரேஷன்னா என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார்? எனக்கு என்னென்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும். எனக்கு என்ன பிடிக்கும்னா நிறைய பசங்களோட வந்து கனெக்ட் ஆகுறது, அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது. அதனால எனக்கு ஏதாவது ஸ்கூலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நான் பேசியிருக்கேன் சார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு தான் உங்களோட ஆசை? ப்ரொஃபஸர். அப்புறமே எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது சார், டியூஷன் சென்டர். இப்போ என்னால் முடியல, வீட்டில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். டியூஷன் சென்டர் ஒன்று பெருசாக வைக்கணும். அதில் என்னென்னா சிங்கிள் பேரண்ட், அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்கணும் சார். ஒரு பக்கம் அப்பாவினுடைய பேரை வந்து காப்பாற்றணும், அப்பாவுடைய இடத்த நிரப்பணும், நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அம்மாவையும் பார்த்துக்கணும் இல்லையா? அம்மாவுடைய வருத்தம் என்னவா இருக்குனாக்கா, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிம்மதியாக தூங்கணுங்கிறது தான். எப்படி டேட் லிட்டில் பிரின்சஸோ அதே மாதிரி அம்மாவுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு ஆள் தான், அவங்க குழந்தை நீங்கள். அப்படின்னும் பொழுது அம்மா ஆஸ்வாசப்படுத்தினீங்களா, இனிமேட்டு நான் வந்து இதெல்லாம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு? அம்மா அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, யோசிக்காதடா, நடக்கிறது நடக்கும், நீ பாட்டுக்கு ஓடிட்டே இரு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு தான் அம்மா சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்போது இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணாதானே சார் நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிச்சிருக்கேன். அதை நான் இப்போ கம்மி பண்ணி குறைச்சிட்டேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? வெளியில் சொல்லலாங்கிற குறிப்பிட்ட அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களா? அந்த நிகழ்ச்சியில் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? 30,000. 30,000 பேசிக்காக தேவைப்படுது. ஆனால் அந்த 30க்காக ஒரு சார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 30 உங்களுக்கு ஃபிக்ஸடான ஒரு இடத்துலேருந்து கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் இத்தனை எடுத்தால் தான் எனக்கு வந்து ஒரு 15ஆவது நான் ஏர்ன் பண்ண முடியும் சார். ஆமாம் சார். ஏன்னா வந்து நான் சென்டர் வைக்கல. இப்போ நம்ம வந்து வீட்டில் தான் நான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே பசங்க அமௌண்ட் கொடுக்காட்டி கூட எனக்கு கொடுத்தே ஆகணும்
அப்படின்னு ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு முடியலடா, இன்னும் தம்பியோட அப்பாவுக்கு சம்பளம் போடலை. அப்போ நானும் யோசிக்கிறேன், நம்மளும் ஃபேமிலி ரன் பண்ணுறோம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த இடத்துல எனக்கு வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 10 டேஸ்லேயோ 5 டேஸ்லேயோ எனக்கு கிடைக்காது அமௌண்ட்டு. மந்த் எண்டும் கிடச்சிருக்கு, கிடைக்காமையும் போயிருக்கு, 2-3 மாதத்துக்கு ஒரு தடவையும் கிடச்சிருக்கு, கரெக்டாகவும் போட்டுடுறவங்களும் இருக்காங்க. அதனால எல்லா வகையுமே இருக்குது சார். அம்மாவுடைய அதிகபட்ச ஆசையாக என்ன இருக்குது உங்கள் 2 பேரையும்? நீங்களும் தங்கச்சியும் இல்லையா? உங்களை என்ன வாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க? என் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும். அதுக்கப்புறமே வந்து எனக்கு சோஷியல் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அதனால் இப்போது அப்பாவுக்கு நினைவு நாள், பிறந்த நாள் 2மே நான் வந்து அனாதை ஆசிரமம் அப்படி இல்லைனா வந்து முதியோர் இல்லத்தில் தான் போய் கொண்டாடுவேன். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த டேவை அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு அவங்க கூடயும் கனெக்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆகுது பிடிக்குமோ அதே மாதிரி அங்கே எனக்கு நிறைய சொந்தங்கள். அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும், அப்பாவுக்கு நம்ம ஏதோ அப்பா கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் அவங்க கூட பேசுகிறப்போ நம்மளுக்காக அது இவ்வளோ சொந்தம், ஏன்னா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆசிரமத்தில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ பேரோட அன்புமே எனக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும் சார். இப்போ தங்கச்சி படித்து முடிச்சிட்டாங்களா? இல்லை சார், இப்போ தான் லா 2nd இயர் பண்ணி. அவங்களையும் நீங்கள் தான் படிக்க வச்சுக்கிட்டு? ஆமாம் சார். ஓகே, அதுக்கும் நீங்கள் தான் இப்போ ஃபீஸ் கட்டுறது எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எதையாவது நீங்கள் செய்ய போகும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, உனக்கு என்னப்பா பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய வச்சுருப்ப. நான் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன். யாருமே என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் நான் வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன். அவங்க கூடயும் நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன். கொஞ்சம் கஷ்டத்தை காமிக்கிறது, வெளியே சொல்கிறது, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். இந்த ட்ராவலில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் யாராவது இருக்காங்களா? இந்த ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க, இந்த மாதிரியான நேரத்தில் எனக்கு உதவுனாங்கன்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போது என்னென்னா, நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தேன் சார். யூஜி படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு ரிலேஷனால் உடனே வர முடியல. ஹாஸ்பிட்டலில் நான், அம்மா, அதுக்கப்புறம் சிஸ்டர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண் வந்து வேலை பார்க்கணும், நிறைய கிராமங்களில் இருப்பாங்க, நிறைய ஊருங்களில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது நம்பிக்கையான வார்த்தைகள் சொன்னால் என்ன சொல்வீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது சார். நான் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இப்போ நான் பொண்ணு ஃபேமிலி பார்க்குறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் எத்தனையோ பசங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு கிடையாது சார். ஃபேமிலிக்காக உழைக்கிற எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய சல்யூட்ஸ். ஓடுகிற ஓட்டமும் ஆடுகிற ஆட்டமும் ஒரு நாள் ஓயும் பொழுது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை. அப்பா நிறைய பணம் சேர்க்கல சார், நிறைய மனுஷங்களை சேர்த்துருக்காங்க அப்பா. அதனால நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்வேன்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், நிறைய மனுஷங்களை சேர்த்து வைங்க. அந்த மனுஷங்க தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. வேற என்ன மாதிரியான குட் வேல்யூஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்பா கிட்ட இருந்து? நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருக்கேன், அப்புறமே வந்து வட்டிக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 15,000 வந்தால் அதில் 12,000 13,000 கிட்ட போயிடுது. நிறைய பேர் அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க சார். முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான். இப்போ என்கிட்ட 5,000 இருந்தாலும் என்னால் ஓட்ட முடியும், என் கையில் 50,000 கொடுத்தாலும் ஓட்ட முடியும். அதுக்கு மாதிரி நம்ம தயாராகிக்கணும் சார். அப்பா அதான் சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நான் இஎம்ஐயில் எந்த திங்ஸுமே வாங்கினதில்லை. என்கிட்ட இப்போ நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு மனசில் நினச்சேன்னா அதுக்கான பொருளுக்கான அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். மாதம் 500 ரூபாயோ 1000மோ என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நான் சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். என்றைக்குமே இஎம்ஐயில் வாங்கி போட்டுட்டு அந்த திணறதெல்லாம் நிறைய பேர் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையை கடத்த. கண்டிப்பாக சார். நிறைய உங்கள் வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா? அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசுனதை வச்சு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபீட்பேக்? எல்லா கமெண்ட்டும் ப்ளஷ் வர மாதிரி தான் சார் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. தேடணும் நெகட்டிவ் கமெண்ட்லாம். தங்கம் சார், இந்த பொண்ணு கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சு நிறைய பேர் ப்ளஸ் பண்ணாங்க சார். எனக்கு அவ்வளோ பேரோட பிளெஸிங்ஸ் கிடச்சிருந்துச்சு சார். நீ நல்லா வருவமா, அது மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சார் கொடுத்தாங்க. அப்போது ஒரு 500 கமெண்ட்டில் ஒரு 20 கமெண்ட் பேடுன்னு வச்சுக்கலாம். அந்த 20 பேட் கமெண்ட்டை நினச்சி நம்ம கவலைப்படாமல் 480 பேர் எனக்காக இருக்காங்க, எனக்காக பேசியிருக்காங்க. அது போதுமே சார். ரொம்ப நேர்மறையாக சிந்திக்கிறீங்க. அதனால தான் அவர் வந்து உங்களை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குல்ல, யாராவது உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு, இல்லை இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது, இது கண்டிப்பாக நடக்கணும்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பேசணும் சார். எனக்கு பேசணும். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும். எனக்கு என்னன்னா அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கணும், அவங்களோட எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கணும்.
அதனால நிறைய ஸ்கூல் காலேஜில் இந்த மாதிரி பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக பயன்படுத்திப்பேன் சார். ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்ட உடனே வேற ஏதாவது சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன். ஒருத்தவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ச்சியா பண்ணுங்க அந்த விஷயத்த. நீங்க வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் நிறைய உயரங்கள் அடைய பிகைன்வுட் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்பயும் அழாதீங்க, இதே மாதிரியே போல்டா இருங்க. அது ஆனந்த கண்ணீராவே இருக்கட்டும். ஆனந்த கண்ணீர். என்னோட இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்பவுமே அழுக மாட்டேன். என்னால போல்டா ஃபேஸ் பண்ண முடியும். நிச்சயமா ஒரு பெண் அப்படிதான் இருக்கணும். அப்படியே இருங்க. வாழ்த்துக்கள் பிகைன்வுட் சார்பா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays.